जय प्रत्यंगरे, जय जय प्रत्यंगरे। ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் அனைவருக்குமே பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியே வருது? ஆம் நேர்களே, ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகு கால பூஜை முறைகள், அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்கிற மந்திரத்தை உலகத்திற்கு முதலில் எடுத்துரைத்து அன்னைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்களை அன்புடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நிறைய பேருக்கு சுவாமி வாழ்வாதாரங்களை இழந்திருப்பாங்க. அப்படி வாழ்வாதாரங்களை இழந்தவங்க கூட இந்த தினசரி ராகு கால பூஜை முறைகள் செய்வதனால அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுமா? இது இந்த புதிய நேர்களுக்காக நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சுவாமி. நிச்சயமாம்மா. வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய சக்தி. நீங்கள் வாழ்வாதாரம் இழந்திருப்பாங்க சில பேர், வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க சில பேர். வாழ்வாதாரத்தை நல்ல உயர்ந்த இடத்துல இருந்து திடீர்னு தாழ்ந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட இல்லாத காரு, பணம், பங்களா, வீடு, வசதி எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பாங்க. அவங்க வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள். ஆனால் வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காதுமா. வாழ்வாதாரத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லாமல் எத்தனையோ பேர் கவலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு யார் ஒருவர் மூலமாவது இந்த ராகுகால பூஜை தெரிந்தால் போதும். நீங்கள் அவங்களுக்கு 5 கிலோ அரிசி வாங்கி தரத வேண்டான்னு சொல்ல, ஆனால் நீங்கள் எத்தனை தடவை வாங்கி கொடுப்பீங்க? நீங்கள் அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறத வேண்டான்னு சொல்ல எத்தனை முறை 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்? நீங்கள் அவங்களுக்கு துணிமணி வாங்கி தரத வேண்டான்னு சொல்ல எத்தனை முறை நீங்கள் வாங்கி தர முடியும்? ஒருத்தருக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தால் எத்தனை பேருக்கு நம்ம செய்யணும்? அப்போ எத்தனை பேருக்கு நம்மளால் செய்ய முடியும்? எத்தனை பேருக்கும் செய்ய முடியுமோ முடியாதோ அது அடுத்த விஷயம். அத்தனை பேருக்கும் இந்த ராகுகால பூஜையை நீங்கள் சொல்லி கொடுத்தாலோ, அல்லது அந்த வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் மேலே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்குவாங்க, இந்த ராகுகால பூஜை செய்தாலே அவர்கள் சுயமாக அவர்கள் மேலே வருவார்கள். இழந்த வாழ்வாதாரத்தை பிடித்து கொள்ளலாம். எதை விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்தே நீங்கள் தொடரலாம். அதற்குண்டான அத்தனை விஷயங்களும் அன்னை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜையின் மூலமாக நீங்கள் அடைய முடியும். இது நிச்சயமான உண்மை, சத்தியமான உண்மை. பார்த்து கொண்டிருப்பவர்கள் பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல், என் வாழ்க்கையில் எனக்கு வாழ்வாதாரங்கள் கிடைக்கணும், நான் இழந்ததை எடுக்கணும், விட்டதை பிடிக்கணும், இப்படி எண்ணங்கள் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இப்போதுலேருந்து ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை சொல்லுங்க. பூஜையை நீங்கள் அப்புறம் ஆரம்பிங்க. ஒரு நாள் ஆரம்பிக்கலாம், சில நேரங்களில் ஒரு மாதம் கூட ஆகும் சில பேருக்கு. ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க. அவங்கள நான் தப்பு சொல்லலை, அவங்க விரக்தியின் உச்சத்தில் போயிட்டு என்னடா சாமி, என்னடா உலகம் இது, எல்லா கோயிலுக்கு போனேன், எந்த சாமி என்னை காப்பாற்றலே, முதல் என் குலதெய்வம் என்னை காப்பாற்றலே. காப்பாற்றாமலாம் இல்லை, அவங்க காப்பாற்றினால்தான் நீங்கள் இன்றைக்கி உயிரோடையாவது இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறது, அவங்க காப்பாற்றினால்தான் நம்ம உயிரோடவாது இருக்கோம். இழந்ததை மீட்டு விடலாம், உயிர் போனால் மீட்ட முடியுமா? அதனால் தெய்வத்தை நம்ம யாரும் குறை சொல்ல வேண்டாம். உங்களுடைய விரக்தியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் விரக்தி இருக்கும். அந்த விரக்தி வரும்போது தான் ஒரு தெய்வம் வரும், ஒரு பூஜை நம் கண்ணில் தென்படும். வா இங்கே பிடி, புரியுதா? அந்த பிடிக்கும் போது நீங்கள் அதை பக்தியோடு சிரத்தையோடு பிடித்தால் போதும். நீங்கள் குடிசையில் இருந்தாலும் பூஜை பண்ணுங்க, நீங்கள் மாலையில் இருந்தாலும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கும், ஆனால் எல்லாம் கடனில் இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது கூட நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிங்க. அந்த இடத்துல இருந்தாவது இனிமே மீளலாம். எல்லா நேரங்களிலிருந்தும் மீண்டு வரலாம். விட்டதையும் பிடிக்கலாம், இனிமே வராதுன்னு நினைத்ததையும் எடுக்கலாம். நம்மளை பார்த்து இவன் பணம் கொடுக்க வேண்டியவன் கொடுக்காம போயிட்டானேன்னு நினைச்சவன்லாம் தேடி வந்து கொடுக்கலாம். நம்மளை விரோதி என்று நினைத்தவன் நண்பராக மாறலாம்.
எல்லாம் இவள் நினைத்தால் ஒரு க்ஷணத்தில் மாறலாம். அதுவே ஜெய் பிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜை. அந்த ராகுகால பூஜை உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றும், இருளில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை ஒளிபெருகச் செய்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒளியான ஒளிமயமான வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஜெய் பிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜைக்கு உண்டு. இது சத்தியமான உண்மை, அனுபவித்த உண்மை. இன்றும் அடியார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் பார்த்து கொண்டிருப்பவர்களும் உங்களுடைய வாழ்க்கை மாறணுமா? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை எந்த இடத்துல விட்டீங்களோ, எந்த இடத்துல எழுந்தீங்களோ அந்த இடத்துலேருந்து திருப்பி மீண்டு வரணுமா? உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாமல் இருக்கீங்களா? ராகுகால பூஜை ஆரம்பிங்க. நீங்கள் ₹1 எனக்கு தர வேண்டாம். ராகுகால பூஜை செய்ய 2 அகல் தீபம், ரொம்ப பெரிய செலவில்லை, நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு அம்பாலும் குருவும் சேர்ந்த படம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலே வைத்து நடுநாயகமாக வைத்து, அம்மா காப்பாத்து, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம் 2 சிறிது தேன் விட்டு, ஒரு டம்ளரில் தண்ணி, அம்மா காப்பாத்து, வழி நடத்து. ஜெய் பிரத்திங்கிரே என்ற அந்த பூஜைக்கான ஜெய் பிரத்திங்கிரா தினசரி ராகுகால பூஜைக்காக ஜெய் பிரத்திங்கிரா போற்றி என்பது இருக்கு. அந்த போற்றியை படிங்க. அந்த போற்றியை நீங்கள் படிக்க படிக்க அவளை போற்றுகின்றோம், நம் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைந்தே தீரும். புரியுதுங்களா? தடைகள் உடைப்பவளே போற்றி, நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து, புரியுதுங்களா? தரித்திரம் போக்குபவளே போற்றி தரித்திரத்தை போக்கி, ஐஸ்வர்யம் அருள்பவளே போற்றி ஐஸ்வர்யத்தை கொடுத்து, தன தானியம் அருள்பவளே போற்றி தன தானியங்களை கொடுத்து, உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அந்த போற்றியில் இருக்கு. படியுங்கள். உங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமையும். உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்துக்கு முதலில் என்ன தேவை அது கிடைக்கும். சில பேருக்கு தூக்கம் இல்லைன்னு, தூக்கம் கிடைச்சிடும் உடனே. சில பேருக்கு ஒன்றுமே ₹1 பால் வாங்க கூட பணம் இல்லை, கிடைச்சிடும். வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அன்றன்று என்ன தேவையோ அன்றன்று கிடைத்துவிடும். பார்த்து கொண்டு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அம்மா கூடவே வழிநடத்தின இந்த பூஜையை ஆரம்பிங்க. உங்களுக்கு நிச்சயமா வழிகாட்டுவாள், உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா சுவாமி? வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாதவங்க, வாழ்வாதாரத்தை இழந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ராகு கால பூஜை முறை, அது மட்டும் இல்லாம எல்லா விதமான பிரச்சனைக்குமே ஒரு அடித்தளமாக அமைச்சு கொடுத்திருக்கீங்க. எளிய முறையில இதை பயன்படுத்திப்பாங்க. ஒரு அடியார இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் சரஸ்வதி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து கால் பண்றேன். சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே. உங்க பாதத்துக்கு கோடான கோடி நமஸ்காரம் சுவாமிஜி. சந்தோஷமா, நல்லா இருக்குமா. நான் மகிமை சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமா ஒண்ணு சொல்லணும். சரிம்மா. இந்த உலகத்துல எத்தனோ அடியார்கள், எத்தனோ அம்பாள் உபாசகர்கள் இருப்பாங்க பிரத்திங்கிரா அம்மாக்கு. சரிம்மா. ஆனாலும் தேடி எடுத்தான கோடான கோடியில ஒருத்தர் தான் இந்த மாதிரி பிள்ளை அம்பாளுக்கு கிடைப்பாங்க. உங்களை மாதிரி எதுலையுமே அம்பாளை காம்ப்ரமைஸ் பண்ணாம எல்லாமே பிரம்மாண்டமா அம்பாள் இந்த மாதிரி பிள்ளை கிடைக்கிறதுக்கு அம்பாள் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியல. பெரிய வார்த்தைமா, பெரிய வார்த்தை. சொல்லுங்க. அம்பாளும் நீங்க தான், குருஜியும் நீங்க தான். குருஜி, என்னோட மகிமைகள் நிறைய இருக்கு, அது ஒரு நாளெல்லாம் சொல்லலாம். ஆனா முக்கியமானது பாத்தீங்கன்னா, எனக்கு 9 வருஷம் கழிச்சு 2வது குழந்தை பிறந்தது. அவளுக்கு இப்ப 3 வயசு ஆகுது. நான் 4 வருஷமா பூஜை பண்றேன். சரிம்மா. பாதகம்ல வச்சு 5 மாசத்துலயே கன்சீவ் ஆயிட்டா. சந்தோஷமா. அதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைகள் ஒழுங்கா நிக்காம கலைஞ்சிருச்சு குருஜி. சரிம்மா. அப்புறம் அம்பால பூஜை பண்ணி 6 மாசத்துல கன்சீவ் ஆகி பாப்பா பிறந்துட்டா. சரிம்மா. அப்புறம் நிறைய இடத்துல எங்க கணவர் உயிரையும் நிறைய ஆபத்துல இருந்து காப்பாத்தி கொடுத்திருக்காங்க குருஜி அம்பாள். சரிம்மா. எனக்கு வாழ்க்கையில எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் குருஜி. சந்தோஷம். எங்க இடம் ஒண்ணு விற்காம இருந்தது. சரிம்மா. அதை வித்து கொடுத்து எனக்கு சொந்த வீடு, காரு எல்லாமே அமைச்சு கொடுத்தாங்க. சந்தோஷம். அதை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில இருக்கு. நிச்சயமா. நிறைய மகிமைகள் குருஜி, தினம் தினம் மகிமைகள் தான். அம்பாள் கிட்ட நான் பூஜை பண்றச்ச வேண்டி இருக்கேன், எனக்கு அம்மா உன்னை பாக்குற பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப தவம் இருக்கணும். அதே மாதிரி உன்னை கனவுலையான பாக்க முடியுமா தெரியல, அட்லீஸ்ட் உன் பாதமாச்சு எனக்கு கனவுலையான காட்டுமான்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு அம்பாள் பாதத்தை கனவுல ஒரு நொடி அப்படி காட்டி மறைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பாதம் நீங்க ஹோமம் போடுறீங்க இல்லையா, அந்த இடத்துல 2 அம்பாள் பாதம். ஆனா அந்த மாதிரி கற்பனையே பண்ண முடியாது பாதத்தை, அப்படி இருக்கும் பாதம். ஆனா நான் ஏன் அம்பாள் நம்ம ஜென்ரலா கற்பனையில நான் பூஜை பண்றச்ச அம்பாள் இந்த ஓரம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும்
அம்பாள் பாதத்துல நான் கீழே உட்காந்து பூஜை பண்ணுவேன். ஏன் சம்மதமே இல்லாம நடுவுல காட்டினாங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும், அங்கதானே நீங்க ஹோமம் போடுறீங்க. ஆமா, அதுவே எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சது குருஜி. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல வந்து எங்க மாமியாரோ இல்ல என் கணவரோ எங்கேயோ போய் ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா, அந்த எந்த ஜோசியக்காரர் எங்க போய் அவங்க ஏதோ ஒரு பாக்குறாங்கன்னா அவங்க சொல்ற முதல் வார்த்தை, உங்களை வந்து நீங்க உங்க வைஃப் கும்பிடுற அவங்க வீட்டுல கும்பிடுற அவங்க கும்பிடுற தெய்வம் தான் வந்து அம்பாள் தான் வந்து இத்தனை நாள் உங்களை வந்து காப்பாத்திட்டு இந்த மாதிரி இருக்காங்க, அதனாலதான் நீங்க இந்த அளவுக்கு இருக்கீங்க. எந்த சூழ்நிலையுமே அந்த பூஜையை நிறுத்தாதீங்க. இது ஒருத்தர் இல்ல குருஜி, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சந்தோஷமா. அதே மாதிரி நான் நினைப்பேன், எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாள் கிட்ட சொல்லுவோம், அம்மா நீ சகல தெய்வமும் நீதாம்மா, நான் இந்த கோயில் போறேன் அந்த கோயில் போறேன்னு நினைக்காதம்மா, நான் வந்து அதை பழகிட்டேன், எந்த கோயில போனாலும் அங்கேயே நீதான் இருக்க, ஜெய் பிரத்திங்கரே சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி பூஜை பண்ணுவேன் குருஜி. ஆனா நான் போற முக்காவாசி கோயில்ல நிறைய பாத்தீங்கன்னா நான் போற அன்னைக்கெல்லாம் வந்து ப்ளூ ட்ரெஸ் தான் இருக்கும், ப்ளூ கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. அது எந்த சாமியா இருந்தாலுமே ப்ளூ கலர் ட்ரெஸ், சாரியா இருக்கட்டும் முருகர் துணியா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் ப்ளூ கலர்ல தான் இருப்பாங்க. நான் இங்க ரெகுலரா எதிரில கருமாரியம்மன் கோயிலுக்கு நான் சின்ன வயசுல இருந்து போறது, அதனால நான் போவேன். அங்க போயும் வேண்டிப்பேன், அம்மா நீதாமா பிரத்திங்களா, நீதாமா கருமாரி அப்படின்னு நான் போட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வேண்டிப்பேன். அந்த அம்மாவே வந்து எலுமிச்சம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில்ல வந்து பேரிச்சம்பழமே கொடுக்க மாட்டாங்க குறிச்சி, அந்த கோயில்ல எனக்கு பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நான் வேண்டிக்கு போற அன்னைக்கெல்லாம் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்னுல இன்வெஸ்ட் பண்ணாங்க குருஜி. அப்ப வந்து என்னை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்டு இருந்தாங்க. நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப நைட் வந்து நீங்க கனவுல சொன்னீங்க, குறுக்கு வழியில வர எந்த பணமுமே வேண்டாம், எதா இருந்தாலும் நேர் வழியில போகணும் சத்தியமா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு லாக்ஸா லாஸ் பண்ணிட்டாங்க குருஜி. நிச்சயமா எனக்கு வந்து அம்பாள் நிறைய மகிமை என் வாழ்க்கையில் நிறைய செஞ்சிருக்காங்க. எங்க அப்பா இறந்து 3 மாசம் ஆயிடுச்சு குருஜி. எனக்கு அம்மா வந்து சின்ன வயசுலயே 18 வயசுலயே இறந்துட்டாங்க. ஆனா இந்த 3 மாசமா நான் அம்பால என்னால பூஜைக்க முடியல, சூழ்நிலை அமைய முடியல, எனக்கு என்னன்னே முடியல. ஆனா அம்பால நான் பூஜிக்கல, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் வெள்ளிக்கிழமையில இருந்து பூஜை பண்ணிடணும்னு நான் ஒரு தீர்மானமா இருக்கேன். ஆனா நான் அம்பாலை இப்ப இந்த 3 மாசம் நான் பூஜைக்கலனாலும் அம்பாலை என் மனசுல சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்காங்க குருஜி. அதுல எந்த மாற்றமே இல்லை. அடியார்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, எனக்கே அம்பாள் வந்து தினம் தினம் இவ்வளவு மகிமைகள், வீடு வாசல் கணவர் ஆகட்டும் பிள்ளைகள் ஆகட்டும், என் வாழ்க்கையில நிறைய மகிமைகள் செஞ்சிருக்காங்க. நம்ம கர்மா கஷ்டப்படுறது பட்டுதான் தீர்வோம், இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நான் வேண்டிக்கிறது என்னன்னா, அடியார்கள் எல்லாரும் இந்த பூஜை செய்யணும். முக்கியமா எனக்கே இவ்வளவு பண்ணிருக்கச்ச இன்னும் நிறைய பேரு தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு எவ்வளவு நல்லா பூஜை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அம்பாள் எவ்வளவு மகிமை செய்வாங்க. அதனால எல்லாரும் பூஜை செய்யணும். அதே மாதிரி எல்லார் வீட்லயும் ஒரு சின்ன உண்டில் வைக்கணும்னு என்னோட வேண்டுகோளா நான் கேட்டுக்கிறேன் குருஜி. ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயில் எழுப்புறதுக்கு எவ்வளோ இது பண்றீங்க, அம்பாளோட கருணையினால நீங்க எல்லார் அடியார்களும் உண்டி வச்சு தன்னால முயன்று அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஏதான ஒரு காணிக்கை, அதாவது பணம் போட்டுட்டு வரணும், காசு அது சேர்த்து எல்லா அடியார்களுமே கொண்டு வந்து கோயிலுக்கு கொடுத்தாங்கன்னா கோயில் மிக விரைவில் நல்லபடியா இன்னும் பிரமாண்டமா நல்லபடியா எழுந்தருளும் குருஜி. அது என்னோட ஒரு வேண்டுகோளா நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். அம்பாளை வந்து இவ்வளவு தூரம் உணர்ந்து தன்னுள் அம்பாளை வைத்துக் கொள்றோமா? எப்படி ஒரு சில அடியார்கள் தாமா அப்படி வச்சுக்க முடியும், எல்லாராலையும் முடியாது. தன்னுள் அம்பாளை பார்க்கணும். எப்படி அவள் நம்மளுள்ள இருந்துட்டானா நமக்கு எல்லாமே அவளாக போயிடும். இப்போ ஒரு நிலை போனதுக்கப்புறம் பூஜைலாம் யாருமே பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைகள் நம்ம இப்போ பண்ணுற மாதிரி யாகங்கள் பூஜைகள்லாம் கிடையாது, நினைத்தாலே போதும். புரியுதா? அது மாதிரி இப்போ 3 மாசமா நீங்கள் பூஜை பண்ண முடியல, ஆனால் அவளை நினைக்காம இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது குருஜி. அங்கதான் பூஜை. எப்படி நினைக்காம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் பூஜை. ஏதோ ஒரு சூழ்நிலை வீட்டில் ஒரு இதுவாயிடுச்சுன்னு போது அது ஒரு நிறைய, அது சில பேர் சொல்லுவாங்க இத்தனை நாள் பண்ணாத அத்தனை நாள் பண்ணாத சொல்லுவாங்க, அதுவே நமக்கு தள்ளி போயிட்டு இருக்கோம். ஆனால் நான் அடியார்களுக்கு என்ன சொல்றேன்னா, 16 நாள் முடிந்தவுடன் தாராளமாக நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யலாம். அல்லது உங்களுடைய எண்ணங்கள் இருந்தால் 30 நாள் கழித்து நீங்கள் பூஜை செய்யலாம். நம்மெல்லாம் அம்பாள் நமக்கு என்ன சொல்றாலோ அதை கடைபிடிப்போம். அவை இல்லாமல் எங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றோமா, பூஜை ஏதாவது ஒரு இறப்பு தீண்டல் வந்துடுச்சுன்னா
கோயிலுக்கு போகாத, குலதெய்வத்தை பார்க்காத, இந்த சாமியை கும்பிடாத, யாராவது ஒருத்தர் ஒரு மாசம் சாப்பிடாம இருன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல ஒரு மாசம் தூங்காம இருன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல டிவியை பார்க்காம இருக்கமா, காப்பி குடிக்காம இருக்கமா? எதுவுமே குடிக்கிறது. ஆனா சாமியை மட்டும் விட்டுரும். கஷ்ட காலத்தில் போது மட்டும்தான் இன்னும் அதிகமாக தெய்வத்திடம் நெருங்க வேண்டும். புரிஞ்சுதா? அப்ப நெருங்கும் போது நடக்கும். இப்ப நீங்க 3 மாசம் அவளை கும்பல்னாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, பரவாயில்ல அம்பாள் காப்பாத்திரா. எல்லாரையும் அப்படி காப்பாற்ற முடியுமா? அதனால உங்கள் சார்பாக அடியார்களுக்கு எல்லாருக்கும் நான் வேண்டுகோள் விடுறேன், எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ அதை முடிந்தவுடன் 16 நாள் நீங்க பார்ப்பீங்க. அது இல்லை உங்க குல வழக்கப்படி என்ன பார்க்குறீங்களோ அடுத்தது அவளை நினைத்து பூஜை பண்ண வேண்டும். யார் தடுத்தாலும் பூஜை பண்ணுங்க, அதனால் ஒரு நாளும் உங்களுக்கு தீயது வராது. இந்த மாதிரி எளிமையாக அம்பாளை உணர்ந்து எல்லா கஷ்டத்திலையும் எனக்கு எல்லாத்தையும் போக்கி எனக்கு காரு, பணம், வீடு, 2வது குழந்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கானா அவளை உணர்ந்தால் மட்டுமே பெற முடியும். முக்கியமாக நீங்க ஒரு வார்த்தை சொன்னது, அம்பாளுக்கு நீங்க கிடைச்சது கொடுத்து வச்சுருங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை. நான் அதெல்லாம் தகுதி கிடையாதுமா. எனக்கு அம்பாள், நான் இன்னைக்கு வரைக்கும் அம்பாளை வணங்கி கேட்கிறேன்னா, நான் உன்னுடைய பூஜையை வெளி உலகத்துக்கு எடுத்து வைக்க என்ன பயன்படுத்திருக்கியே, அதற்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சிருப்பேன், என் தாய் தோப்ப என்ன புண்ணியம் செஞ்சிருப்பான் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். முதல் விஷயமா ஒரு அடியார் நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா அதை நான் மறுக்கணும். புரியுதா? எனக்கு நான் இந்த கால் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி அம்பாள் கிட்ட நான் எல்லாமே சொன்னாங்க, அம்மா நீ எனக்குள்ள பேசுமா, நான் மைண்ட்ல என்ன வேணா வச்சிருக்கலாம், இருந்தாலும் நீங்க வார்த்தையில பேசு சத்தியம் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க, உங்களை அம்பாள் கிட்ட செலுத்துங்க, அம்பால உங்களுக்குள்ள வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுதான் குருஜி என் மனசுல பூஜை பண்ற செய்யற எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன். அம்பாள் என் குழந்தைங்க, என் கணவர், என் வம்சம், நானு, என் சக குடும்பம் எல்லாமே அம்பாள் கையில கொடுத்துட்டேன். அம்பால மிஞ்சி என்ன இருக்கு? தெய்வமும் அம்பாளுக்குள்ள அடக்கும் இல்லையா குருஜி? சந்தோஷம். நான் பேசுற வார்த்தை கூட அம்பாளோட வார்த்தைக்கு தான் குருஜி. நிச்சயமாமா. ஒவ்வொரு அடியார் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவள் வாழ்கின்றாள். அவர்கள் எப்படி எடுத்து செல்கின்றார்களோ அப்படி அவர்களுக்கு அருள்பாலிப்பாள். புரியுதா? இப்ப அதுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க. அம்பாளை பார்த்தா பயம் வருதா, சந்தோஷம் வருதா? அவளை பார்த்தா எப்படி இருக்குமா? ஒரு சில வார்த்தைகள். அம்பால பார்த்தா ஆரம்பத்துல நான் கொஞ்சம் எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க, அந்த நேரத்துல ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அப்படி தயங்கி பூஜை பண்ண எனக்கே குழந்தை வரம் கொடுத்து என் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகளை போக்கி இன்னைக்கு எங்களை உயிர் வாழ வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் எனக்கு அம்பால பார்த்தா பயமும் எதுவுமே கிடையாது. எங்க அம்மா என்ன பெத்தவளை விட ஒரு படி மேலதான் குருஜி நான் பாக்குறேன். எனக்கு உண்மையிலேயே நான் அம்பால என்னையே அம்பாள், எனக்குள்ளேயே அம்பால நான் பாக்குறேன் குருஜி. சந்தோஷம். அதனால நான் அம்பால முழுமையா அம்பாள் கிட்ட ஒப்படைச்சு. அப்ப நான் சொல்றது பேசும் தெய்வம் இந்த கலியுகத்தில் சொல்றது உண்மையா இல்லையாமா? கண்டிப்பா என் மூலியமா எனக்குள்ள இருந்து பேசுறா குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. எல்லாருக்கும் சொல்லுங்க. சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமத்துக்குலாம் வந்திருக்கீங்களா? வருவேன் குருஜி, பாப்பாவை அழைச்சிட்டு வருவேன் குருஜி. அந்த ஹோமத்தில் தான் அந்த காட்சி கொடுத்திருக்கா. யாகசாலையில் யாகத்தில் அம்பாளுடைய பாதமாக காட்சி கொடுக்குறா உங்களுக்கு. புரியுதா? அப்ப அந்த யாகத்தை அவ ஏற்றுக்கொள்றான்னு உங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காளே, எப்படி? சத்தியம். இவ்வளவு காட்சிகள் அம்பாள் உங்களோட இருக்காம எல்லாருக்கும் சொல்லுங்க. அவளுடைய புகழை பரப்ப நீங்களும் ஒரு கருவியாக இன்று இருக்கீங்க. இதை பார்த்து பூஜை செய்யக்கூடிய அத்தனை அடியார்கள் செய்யக்கூடிய பூஜையின் பலனும் உங்களுக்கே வரட்டும். நல்லா இருக்குமா? சந்தோஷம். எளிய பூஜையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நமஸ்காரம் குருஜி. நன்றாக குருவாக குருவே துணை. நல்லா இருக்குமா? ஜெயபுரத்திங்க ஜெயபுரத்திங்க. நன்றிமா. அழைத்தமைக்கு இவ்வளவு மகிமை சொல்லியிருக்கீங்க. குரு பக்தியும் தெய்வ பக்தியும் கூடிய ஒரு அடியார்னு தான் சொல்லலாம். இத்தனை மகிமைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க தொடர்ந்து இந்த பூஜைகள் செய்யறதுனால இதன் மூலமாக பார்க்கும் அடியார்கள் அத்தனை பேரும் பூஜையை இன்றைய ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து சுவாமி, வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாதவங்களுக்கு ராகு கால பூஜை முறைன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. இப்ப ராகு கால பூஜை முறைகள் செய்து பாத கமலம் வாங்கணும்னா நிச்சயமா பாதையை தெரியாம அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடையணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த பாத கமலத்தை யாரெல்லாம் வாங்கினா, அப்படி வாங்கினா அதற்கான பயன்கள் உடனடியாக கிடைக்குமா சுவாமி? நிச்சயமா. பாத கமலம் என்பது அடியார்களுக்கு பாத கமலம் கொடுக்கும்போது அடியார்கள் பேச நினைக்கிறாங்க. என்கிட்ட எல்லார்ட்டையும் என்னால் பேச முடியல. அதுக்கெல்லாம் சில காலங்கள் வரும். அதுக்குண்டான சூழ்நிலையெல்லாம் மாறப்போது. அடியார்களுக்காகவே நம்ம ஹோமங்கள் இல்லாமல் தனியாக உட்காந்து பேசக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தரப்போற அம்பாள் உருவாக்கி தர சொல்றாங்க. புரியுதா? உங்களோடு சாதாரணமாக எளிமையாக எல்லோரும் நீங்கள் நானும் உட்காந்து சாதாரணமாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாக போகிறது, தரப்போகிறேன். அந்த பாத கமலம் எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. அந்த பாத கமலம் என்பது இப்போ நீங்கள் நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ இந்த அடியார் பேசினாங்க பாருங்க, என்னை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்க சுவாமி. எப்படி?
பாதகமலம் அங்கே இருக்குது. அவங்க சொன்னதுலேருந்தே நான் எடுத்துக்கிறேன். பாதகமலம் அங்கே இருக்குது. ஆனால் என் மூலமாக போய் நீ அதை பண்ணாத. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குமா, பணம் வச்சுருக்கவங்க அதை டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும். ஆனால் டபுள் ஆக்குறது ட்ரிபிள் ஆக்குறது என்னவோ தெரியாது, சட்டமாக முறையா என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுறீங்க ரைட்டு. ஆனால் அதனால் இழந்தவர்கள் எத்தனை பேர்? அந்த அடியாருக்கு போய் என்முகமாக போய் வேண்டாம் நீ செய்யாத, எனக்கு அம்பாள் உனக்கு சொல்லியிருக்கா, அதை செய்யாம நீங்க உணர்ந்தீங்க பாருங்க, அங்க பாதகமலம் இருக்கு, நல்ல பாதையை காட்டி கொடுத்தாலா இல்லையா? அது போல திக்கு தெரியாதவர்களுக்கு, யாருடைய ஆலோசனையும் இல்லாதவர்களுக்கு அன்னையே பேசும் தெய்வமாக, குருமுகமாக, தாயாக வருபவளே போற்றி என்ற மந்திர வாக்குக்கிணங்க தாயாகவே உங்களை இருந்து வழி நடத்தி, அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, தாய்க்கு மேல் ஒரு படி. அப்படி தாய்க்கு மேல் ஒரு படி. அது உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. தாய் இந்த ஜென்மத்தில் நம்மளை பெற்ற அவளை என்னைக்கும் மறக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம வந்திருக்கவே முடியாது. ஆனால் அந்த தாய்க்கும் அந்த தாய்க்கும் அந்த தாய்க்கும் அப்படி ஜென்மம் போயிட்டு இருந்தால் இவ தான் தாய். அப்போ தாய்க்கும் ஒரு படி மேல் நிச்சயமாக இவளை பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதுக்காக நம்ம தாயை பார்க்காம இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி நம்ம கூட இருந்து வழிநடத்தக்கூடிய தெய்வம், பேசும் தெய்வம், நம்மளை வழிநடத்தி எந்த ரூபத்தில் நம்ம போகணும், எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் என்பதை சொல்லி கொடுத்து, கனவு மூலமா இல்லைம்மா, கனவு கிடையாது, உங்களுக்கு கனவு மாதிரி தெரியும், பேசுகின்ற தெய்வம். ஐயோ இந்த தெய்வம் பேசுமா? நிறைய அந்த காலத்துல பாருங்க பால் குடிச்சதுலாம் சொல்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யா நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அடுத்த விஷயம். நம்புறவனுக்கு உண்மை, நம்பாதவனுக்கு பொய், விட்டுடுங்க. ஆனா இப்ப பேசுறாளே இந்த தெய்வம், உங்களோடு பேசுறாளே, நான் தான் சொல்றேன், உன்னோடு அழைத்துக்கொள் அவளை, ஜெயபிரத்திங்கிரா பீடம் வந்து உங்களோடு அவளை நெஞ்சோடு நெஞ்சாக வைத்து உன் இதய என்னும் சிம்மாசனத்தில் அமர்த்தி கொள்ளப்பா. காசு இல்லைப்பா அதுக்கு, அவளை எடுத்துன்னு போகிறதுக்கு காசு கிடையாது, அவளை கூட்டின்னு போகிறதுக்கு காசு கிடையாது. படம் வாங்கி வைங்கன்றேன். படம் வாங்க முடியாதவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், நீ 50 ரூபாய்க்கு ஃப்ரேம் பண்ணிக்கோ, 500 ரூபாய்க்கு ஃப்ரேம் பண்ணிக்கோ, 5000 ரூபாய்க்கு அழகாக ஃப்ரேம் பண்ணிக்கோ, உங்கள் வசதி. ஆனால் அவளை வீட்டில் வைங்க. பாதகமலம் வாங்கும்போது மட்டும் நான் சும்மா தர முடியாது, எனக்கு தயாரிப்பு செலவு. அதுக்கப்புறம் அந்த பாதகமலம் வாங்குவதனால் உங்கள் வீட்டிற்கு அன்னையை சக்தியை எடுத்துன்னு போகிறீங்க, அன்னையின் சக்தியை எடுத்துன்னு போகிறீங்க, இந்த உலகத்திற்கு அன்னையின் சக்தியை கொண்டு வரீங்க. அப்போ இந்த பாதகமலம் நாட்டிற்கு அன்னையாகவும் வீட்டிற்கு அன்னையாகவும் ஒரே சக்தி 2 இடத்துல வருது. நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கிறோம், உலகத்தை அவ பாப்பா. உலகத்தில் அவளை சரணாகதி அடைந்தவர்கள் நிச்சயமாக அவள் காப்பாற்றுவாள், கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. நீங்க நினைக்கலாம் கைவிட்டான், அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க, அதற்கும் ஒரு காரணம் இருக்கும், அது நமக்கு தெரியாது. அறியா பிள்ளைகள் நாம், எதையும் அறிந்தோம்னு நம்ம நினைக்க, எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க, எல்லாம் தெரிந்தவர் போல் நடந்து கொள்ள வேண்டாம். இன்றும் நான் சொல்கின்றேன், எனக்கு எதுவும் தெரியாது, என் அன்னை தான் எல்லாம் சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து அழைத்து செல்கின்றால். அவள் போகின்ற பாதையில் நான் போய் கொண்டிருக்கின்றேன், புரியுதா? அவ கூட்டின்னு போற பாதையில் நம்ம போகும்போது நிச்சயமாக அது கரடுமுரடாக இருந்தாலும் சரி, முன்பாதையாக இருந்தாலும் சரி, மலர்பாதையாக மாற்றி காட்டக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. நாம் அழுதால் அவள் அழுவாமா? நாம் கஷ்டப்பட்டால் கஷ்டப்படுவா. ஆனால் சரியாயிடுண்டா, தட்டி கொடுப்பா. எப்படி தட்டி கொடுப்பா? தூங்கி எழுப்பி நீ ராவுகால பூஜை பண்ணுன்னு சொல்றா, நீ போதுண்டா போய் படுறான்னு சொல்றா. நான் உணர்ந்திருக்கேன், இந்த நேரத்தில் நீ தூங்குடா பார்த்துக்கலாம்டா அப்படின்றா. எப்படி பேசுறா? அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்கு வீட்டில் பாதகமலம் மூலமாக நல்ல பாதையும் உங்களை நல்ல பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்றேன். அது இருக்குன்னு நீங்க எப்படி உணரணும்? ஏதோ டிவியில காட்டிட்டு நாளைக்கே வாங்கிக்கோ, உன் வாழ்க்கை மாறிடும், இன்றே வாங்கிவிட்டால் நாளையே மாறிவிடும், எங்கும் எப்போதும் சொல்ல மாட்டேன். ராகுகால பூஜை செய்து அன்னையின் சக்தியை உணர்ந்து, அந்த சக்தியை உணர்ந்து என் தாய் என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆணித்தரமாக நம்பும் போது நீங்கள் பாதகமலம் வாங்குங்கன்னு தானே சொல்றேன், புரியுதா? அப்ப அந்த தாய் உங்களோடு பேசுவாள். வீட்டிற்கு நல்லவர்கள் யார் வருகிறாள், தீயவர்கள் யார் வருகின்றால் தெரியும். நீங்கள் அந்த பாதகமலத்தை வைத்திருக்கின்ற விதத்தில் அந்த தாய் பேசுவா. பார்த்தாலே அங்கே அந்த பாதகமலம் சுத்தமாக இருக்காது, எதுவுமே அங்கே சரியாக இருக்காது. சில பேர் பாதகமலம் படம் அனுப்புறீங்க, அந்த பாதகமலத்தை சுற்றி பழங்களெல்லாம் அடுக்குறீங்க, காசு போடுறீங்க, இதெல்லாம் சொல்லவே இல்லை எங்கேயுமே. பூ போடுங்க, தட்டில் வச்சு பழத்தை முன்னாடி வைங்க, அவ்வளோதான். அந்த பாதகமலத்தின் மேலே போய் அவன் மடியில் எவ்வளோதான் வைப்பீங்க, புரியுது? அதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஆனால் அன்னையின் சக்தி உங்களோடு பெருகி உங்களை வழிநடத்துகின்றாள், நல்ல பாதையை காட்டுகின்றாள். சத்தியமாக நம்மளை வழிநடத்தக்கூடிய சக்தி அங்கே இருக்கு. அதை அனுபவித்திருக்கேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எண்ணற்ற அடியார்கள், ஒருத்தர் 2 பேர்னு விரல் விட்டு சொல்ல முடியாதுமா, எண்ணற்ற அடியார்கள், மகிமை சொல்லியவர்கள் சிலர், சொல்லாதவர்கள் பலர்.
பேச தெரியலன்னு ஒரு பக்கம், சாமி நான் டிவியில் வர முடியாதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. யாரையும் கட்டாயமோ வற்புறுத்தலோ இல்லை. நீங்கள் பேசுவது ஒரு அடியாரின் அடி மனதில் போய் பட்டால் அவர்கள் வாழ்க்கை மாறும். நானும் இந்த அம்பாளின் பாதத்தை பூஜை செய்கின்றேன், என் வாழ்க்கை மாறட்டும் நினைச்சிட்டானா அந்த புண்ணியம், அந்த விளக்கேற்ற புண்ணியம் உங்கள் வீட்டில் வாழ்நாள் முழுதும் உங்கள் வம்சம் வரையும் அந்த தீபத்தின் ஒளி உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் வம்சத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்கோ ஒரு இடத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வம்சத்தில், உங்கள் தலைமுறையில் ஒரு இடத்தில் இருள் வந்துடுச்சு, இந்த தீபம் ஏத்தன புண்ணியம் வந்து அந்த இருளை நீக்கி ஒளி ஏற்றிவிடும். புரியுதா? எங்கேயோ ஒரு இடத்துல விபத்து நடக்குது, என்னடா யார் அந்த விபத்துல எல்லாரும் போயிருக்கணும், முக்கியமா நம்மளை வழிடிச்சா ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம், எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் எல்லாரும் நல்லபடியாக வராங்க. எப்படி? அங்கே வந்தோடனே என்ன சொல்கிறோம்? எந்த தெய்வத்தை கும்பிட்டீங்களோ தெரில, எந்த முன்ஜென்ம புண்ணியமோ தெரில, ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டீங்களோ, ஒரு கீரல் கூட இல்லையேன்னு சொல்கிறோமே, அதுதாங்க இந்த தெய்வம் மாதிரி எந்த தெய்வத்தை கும்பிட்டு இருந்தாலும் பலன் கிடைக்கும். இந்த அன்னை உங்கள் தலைமுறை தலைமுறையாக காப்பால். எல்லா தலைமுறைக்கும் இந்த ஜெய்பிரத்திங்கிரா பாதகமலத்தை தொட்டு கும்பிட சொல்லி கொடுத்துட்டு போங்க. அந்த பாதகமலம் ஏதாவது பின்னமாயிடுச்சுன்னா வேற வாங்கி வைக்கிறாங்க. சில பேர் இப்போ கூட பாதகமலத்தை 1-2 வீட்டில் பெருகிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 3 பசங்க சுவாமி, எங்கள் வீட்டில் 4 பசங்க சுவாமி, இப்பயே அவங்கள பூஜை பண்ண சொல்கிறோம். கல்யாணம் ஆனோடனே அவங்கவுங்க தனித்தனியாக வச்சுக்கணும். குழந்தையிலேயே பண்ணுறாங்க. 7 வயசு 10 வயசு குழந்தைங்க இருக்கும்போதே, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கட்டும் சுவாமி, நீங்கள் திடீர்னு கொடுக்குறத நிறுத்திட்டீங்கன்னா எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடியார்கள். ஏன்னா அவள் சொன்னால் என்ன வேண்டாலும் நான் செய்வேன், கோவில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நிறுத்திட்டீங்கன்னா உண்மைதான்ப்பா, தெரியலப்பா எனக்கு, புரியுதா? அந்த மாதிரி அடியார்கள் அன்னையின் சக்தியை புரிந்து கொண்டு கடையில் ஒன்று வச்சுக்கிறேன், வீட்டில் ஒன்று வச்சுக்கிறேன், அப்போ எப்படி உணர்ந்தால் வைத்து கொள்வார்கள். அதனால் இந்த பாத கமலம் உங்கள் வீட்டிலும், உங்கள் இல்லத்திலும், உங்கள் உள்ளத்திலும், நீங்கள் வெளியே செல்லும் போதும் உங்களுக்கு துணையாக வருகின்ற சக்தி. அவள் பாதத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு பிள்ளைகளை வெளியே அனுப்புங்கள், பள்ளிக்கு அனுப்புங்கள், கல்லூரிக்கு அனுப்புங்கள், வேலைக்கு அனுப்புங்கள், தொழில் பார்க்க அனுப்புங்கள். என்ன செய்தாலும் சரி, இந்த அன்னையின் பாதம் நல்ல பாதையை காட்டுவாள். எந்த பாதையில் போகணும்னு தெரியல, பிள்ளைகள் என்ன படிக்கணும்னு தெரியல, பிள்ளைகள் என்ன வேலைக்கு போகணும்னு தெரியல, உயர்கல்வி என்ன படிக்கணும்னு தெரியல, தெரியாமல் எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே சொல்லிட்டு அவள் பாதத்தை பிடிங்கள், நீ என்ன படிக்கணும்னு இந்த தாயே உணர்த்துவாள். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த பாத கமலம் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டக்கூடிய சக்தி. வேண்டியவர்கள் ராகு கால பூஜை செய்து அன்னையை உணர்ந்தவர்கள் இந்த பாத கமலத்தை பிடியுங்கள். பாத கமலத்துக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். கொடுக்கின்ற தேதி மிக விரைவில் அறிவிப்பேன். சரியா? நிச்சயமா சுவாமி. பாத கமலத்தை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்வதனால் கிடைக்கக்கூடிய பயன்களையும் பலன்களையும் மகிமைகளையும் அழகான முறையில் விவரித்தீங்க. நிச்சயமா நமது அடியார்கள் வாங்கி பயன்படுத்துவாங்க. அடியார் ஒருத்தர் இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? கோமலவல்லி. நான் எங்க இருந்துமா? இங்க வடபழனி, சென்னையில இருந்து. சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. இந்த தடவை தான் முதல் தடவையா நான் பாக்குறேன் ப்ரோக்ராம் உங்களுது. சரிம்மா. சுவாமிஜி, எங்க வீட்டுக்காருக்கு 64 வயசு ஆகுது. சரிம்மா. அவர் சொந்தமா பண்ணிட்டு இருந்தாங்க தொழில், இப்ப பண்ண முடியல. சரிம்மா. சரிம்மா. இப்ப மறுபடியும் வேற எதனா கை தொழில் சொந்தமா வைக்கணும்னா என்ன பண்ணலாம்? கவலைப்படாதீங்கம்மா, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க. அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கூட்டுவாங்க. சென்னையில் தான் இருக்கீங்க. நம்ம பீடத்தின் மண்ணை மெதிங்க. அஷ்டமி நடுநிசி ஹோமம் நான் வரப்போகுது ஏப்ரல் 1ஆம் தேதி. அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்துக்கு முடிந்தால் வாங்க, இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு நடக்கும், அதில் கலந்துக்கோங்க. அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கொடுங்க. இப்போ அம்பாளின் மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறேன். வீட்டில் ராகுகால பூஜை செய்ய முடியுமாமா? அந்த பூஜையை ஆரம்பிங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். நான் மந்திரம் சொல்றேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. இந்த வயதிலும் நான் ஒரு தொழில் செய்யணும், கை தொழில் செய்யணும்னு அவர் கேட்குறாரு, நீங்களும் ஆசைப்படுறீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க இல்லையா? அதுவே ஒரு வெற்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்கல்ல, ராகுகால பூஜை வீட்டில் செய்யுங்க. எப்படி செய்யணும்னு அலுவலக நம்பரில் கேளுங்க, சொல்லித் தருவாங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் மற்றும் ஊர் பதிவு செய்து கேளுங்க, விளக்கங்கள் வரும். ராகுகால பூஜையை பற்றி அழைத்து உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லுவாங்க. புரிந்து கொண்டு ஆரம்பிங்க. அந்த மண்ணை மிதித்து அம்பாளை அழைத்து கொண்டு போங்க. 3 மாதத்துக்குள்ள தொழிலோ கை தொழிலோ ஏதோ ஒரு வருமானத்துக்கு வழி நிச்சயமா அன்னை அவள் காட்டுவா. நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு. நிச்சயமாக இந்த உடனடியாக பூஜையை ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து இன்னொரு அடியார் கூட இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். சொல்லுங்க. இல்ல, நான் திருப்பூர்ல பேசுறேன் மேடம். உங்களுடைய ஊர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சீதா லட்சுமி.
தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் குருஜி. வணக்கம்மா. திருப்பூர்ல இருந்து பேசுறேன். திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு 2 குழந்தைங்க, பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டுங்க. 4-5 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தை பாக்கியே கிடைக்கும். கவலைப்படாதீங்கம்மா. நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க இல்லையா, கவலையே படாதீங்க. ராகுகால பூஜை வீட்டுல செய்ய வைங்க, நீங்க செய்யுங்க, மகளை செய்ய வைங்க. மகளுக்காக நீங்க வேண்டிக்கோங்க, மகளையும் வேண்டிக்க சொல்லுங்க. அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். ஒரு பிடி உணவு கோமாதா கொடுத்துருவாங்க. திருப்பூர்ல இருக்கீங்க, நம்ம பீடத்துக்கு முடிஞ்சா நீங்க வாங்க, இல்ல மகளை அனுப்புங்க, கணவரோட வர சொல்லுங்க. விதையுள்ள பழங்கள் வாங்கிட்டு வாங்க, நெய் வாங்கிட்டு வாங்க. அஷ்டமி ஹோமத்துக்கு வந்து செலுத்திட்டு போகும்போது ஒரு பழம் கொடுப்பேன், அதை எடுத்துன்னு போங்க. பூஜை ஆரம்பிச்சுட்டு சாப்பிட சொல்லுங்க. 3 மாதத்துல நிச்சயமாக அம்பாள் கொடுத்துடுவா, தாய்மை வரத்தை கொடுத்துடுவா. பூஜை பண்ண வைங்க. நான் இப்ப மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. நல்லா நம்ம யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அந்த மந்திர பிழை இல்லாம சொல்லுவாங்க. அதை நீங்களும் கூட சேர்ந்து கத்துக்கோங்க. அதை சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரேன்னு சொல்லணுமா. இதை சொல்லுங்க, உங்கள் மகள்கிட்ட சொல்லுங்க, அவங்கள உடனே சொல்லுங்க. பூஜை ஆரம்பிங்க. அன்னை அவள் வழிகாட்டுவா, நிச்சயமா நல்லது நடக்கும். ஆனா அந்த மண்ணை மிதிச்சுட்டு பூஜை ஆரம்பிக்க சொல்லுங்க மகளுக்காக. சரியா? நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு மேலும் பூஜை முறைகள் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனல்ல நீங்க பாருங்க. அதுல எல்லா விளக்கங்களும் கொடுத்திருக்காங்க. நன்றி அழைத்தமைக்காக. தொடர்ந்து சாமி, நேரலையிலேயே எத்தனை பேர் மகிமைகள் வந்து சொல்றாங்க. ராகு கால பூஜை முறைகள் செய்வதனால என்னென்ன மகிமை அடைஞ்சிருக்காங்க, பாத கமல பூஜை செய்யறதுனால என்னென்ன மகிமை அடைஞ்சிருக்காங்கிறது. ஆனா இதை நேரடியாகவே பாத கமல பூஜைகள் மூலமாக நீங்க மகிமை விழா நடத்திருக்கீங்க. அங்கேயே நிறைய பேர் வந்து சொல்லி அதை நாங்க தொகுப்பா இங்க நாங்க காட்ட போறோம். இதன் மூலமாக நிறைய அடியார்கள் பயன்பெறுவாங்க நினைக்கிறோம். அதை பார்த்துட்டு வந்துடலாம் சாமி. நேர்களே, ராகுகால பூஜை முறைகள் மற்றும் பாதகமல பூஜை முறைகள் செய்வதனால் அடைந்த மகிமைகள் பற்றி அடியார்கள் சொல்றாங்க. வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என் பேர் ஜனனி. நான் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கு நிறைய மகிமையெல்லாம் நடந்திருக்கு. நான் 8 வருஷமாக பாதகமல பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பரிகாரமும் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து டிஃபென்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. விசாகப்பட்டினத்தில் இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் பைக்கில் இருந்து கீழே விழுந்து கையில் பிளேட் வைக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் அம்மாட்ட வேண்டுதல் வச்சேன். பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணால் உடனே வாலண்ட்ரியாக விஆர்எஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். ஆனால் அந்த விஆர்எஸ் வந்து வாலண்ட்ரியாக ஆகக்கூடாது, கரெக்டாக அந்த ஏஜ் முடிகிறப்ப தாம்மா ஆகணும், நீ தாம்மா ஆப்ரேஷன் பண்ணாமல் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அதே மாதிரி அம்மா வந்து ஆப்ரேஷனே இல்லாமல்
3 மாசத்துல அந்த கையை சரி பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் நான் வந்து சிங்கமுகம் வாங்கி நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 4 தடவை ஆக்சிடென்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கும் பரிகாரம் பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரங்களும் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாள். ஆனால் அந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து தான் அவ்வளோ ஒரு தைரியம் வந்ததுன்னு தெரில. இப்போ நல்லா இருக்கா, நல்லா படிச்சுட்டு இருக்கா. இப்படி எவ்வளோ மகிமை நடந்திருக்கு, சின்ன சின்ன மகிமையும் நிறையா நடந்திருக்கு. இந்த பூஜையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ராகுகால பூஜை முறைகள் செய்வதனாலும் பாதகமல பூஜை முறைகள் செய்வதனாலும் என்னென்ன மகிமைகள் அடைந்திருக்காங்கிறத நம்ம தொகுப்பாக பார்த்தோம் இல்லையா? இதன் மூலமாக இந்த மகிமையும் உங்களுக்கும் கிடைக்கணும், நீங்களும் அதுல அனுபவிக்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இந்த ராகுகால பூஜை முறைகளை இதுவரைக்கும் ஆரம்பிக்காதவங்க இன்றைய ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். மேலும் பாதக்கமலம் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அலுவலக எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் தகவல் எல்லாத்தையுமே நீங்க பதிவு செய்துக்கலாம். அலுவலக எண் நான் சொல்லிடுறேன், 9025233000 மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 9840086373. இதை தாண்டி நாங்க சுவாமிகளை பார்க்கணும், நேரடியா பார்க்கலாம், இல்ல வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நாங்க அவங்களை பார்க்கணும்னா அதற்கும் பதிவு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம ஒரு அழைப்பாளர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. ஈஸ்வரி மேடம், இங்க மாங்காட்டுல இருந்து பேசுறேன். தொடர்ந்து சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. குருஜி பேசணும். குருஜி சொல்லுங்கம்மா. நான் வந்து 2017ல இருந்து பூஜை பண்றேன் குருஜி. சரிம்மா. அந்த பாதகமலம் வாங்கிட்டேன் குருஜி. சரிம்மா. ராகுகால பூஜை எல்லாம் பண்றேன் குருஜி. சரிம்மா. நான் இப்ப சாமி கும்பிட்டதுனால எனக்கு பலன் வந்து வீடு நான் இல்லாம இருந்தேன் குருஜி. எங்க அம்மாக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. ஆனா நாங்க வந்து இந்த சாமி கும்பிட்டு வீடு கட்டியிருக்கோம் குருஜி. சந்தோஷம். வீடே இல்லாம இருந்திருக்கீங்க குடும்பத்துக்கே? ஆமாமா குருஜி. சரி சரிம்மா. கட்ட முடியாம இருந்துச்சு, யாருக்கும் வாய்ப்பு இல்ல. சரிம்மா. நான் வந்து இப்ப வீடு கட்டினேன் குருஜி. 2017 பூஜை பண்ணி இப்ப ஒரு வாட்டி இடம் வாங்கினா அப்படி எப்படி வீடு கட்டினே வந்தேன் குருஜி. சரிம்மா. வீடு கட்டி முடிச்சுட்டேன் குருஜி. சந்தோஷமா. கொரோனா கால கொரோனா பாதிப்பு இருந்துச்சு குருஜி. சரிம்மா. அப்ப குடும்பத்துக்கே வந்துச்சு குருஜி. சரிம்மா. அப்ப உங்களுக்கு தான் போன் பண்ணி நாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டோம். சரி, வாட்ஸ்அப்ல போட்டிருப்பீங்க. ஆமாமா குருஜி. சரிம்மா. அப்போ அந்த அக்காங்க சொன்னாங்க குருஜி கிட்ட சொல்லிட்டோமா, வேண்டிக்கணும் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குருஜி. சரிம்மா. அப்புறம் எங்களுக்கு அது நல்லா ஆயிருச்சு குருஜி. நாங்க இப்போ நல்லா இருக்கோம் குருஜி. சந்தோஷமா சந்தோஷமா. உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை குருஜி, எங்க குடும்பத்துக்கு. சந்தோஷம் சந்தோஷமா. அம்பாளை பூஜை பண்ணும்போது பேசும் தெய்வம் நான் சொல்றேன் இல்லையம்மா, அம்பாள் பேசுவதை உணர முடியுது, அம்பாளை வீட்டுல உணர முடியுதாமா? உணர முடியுது குருஜி. சந்தோஷம் சந்தோஷமா. நான் 13 அஷ்டமிக்கே வந்துட்டேன் குருஜி. இப்போ வருஷம் எனக்கு மாசம் வந்துனே இருக்கிறேன் குருஜி. வராம இருக்க முடியாது, வராம இருக்க முடியாது. எப்படி போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இருக்குது. அந்த அஷ்டமி ஹோமத்துல பாக்கும்போது அம்பாளை உணர முடியுதா அந்த ஜுவாலையில? அதெல்லாம் பண்ண முடியாது, அதுல தண்ணீரே வருது குருஜி பாக்குறதுக்கு. சந்தோஷமா சந்தோஷமா.
நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கம்மா, எல்லாருக்கும் சொல்லுங்க, அம்பாளின் புகழை பரப்புங்க. சந்தோஷம். சொல்றேன் குருஜி. உங்க ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு தேவை குருஜி. என்னைக்கு உண்டுமா. அம்பாளும் குருவும் என்னைக்கும் இருப்போம். நீங்க பூஜை பண்ற இடத்துல, பாதகமலம் இருக்கிற இடத்துல, ராகுகால பூஜை பண்ற இடத்துல என்னைக்கும் அம்பாளும் இருப்பா, குருவும் இருப்பாங்க. சரியா? சந்தோஷமா எல்லாருக்கும் பரப்புங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்லும்போது எத்தனையோ பேருக்கு வீடு ஒரு கனவா இருக்கும், மண்ணு ஒரு கனவா இருக்கும், இல்லாம இருக்கும் இல்லையா? நீங்க பூஜை பண்ணி பாதகமலம் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் உயிர் பயம், கொரோனான்ற உயிர் பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த விஷயத்தில் வந்தாலும் அம்பாலும் குருவும் இருந்தால் வாழ்க்கை மாறும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்து யாரெல்லாம் பூஜை பண்ண நினைக்கிறாங்களோ, பூஜை பண்ணுறாங்களோ, பண்ண போகிறாங்க, பண்ணிட்டாங்கன்னா அந்த பலனெல்லாம் உங்களுக்கு வரட்டுமா? சரியா? சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்கிரி. நன்றிப்பா உங்களின் அழைப்புக்கு. மேலும் இந்த தகவலை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும், மற்றவர்களுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கும் பயனுள்ளதா இருக்கீங்க. தொடர்ந்து சுவாமி, நிறைய பேர் வந்து இப்ப ஜெய் புரோட்டெக்டர் தாயத்தை குருமுகமாக வாங்கியிருக்காங்க, சிம்மமுக கவசம் வாங்கியிருக்காங்க, அதன் மூலமாக பயனும் பெற்றிருக்காங்க, அவங்க வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க சுவாமி. இப்ப சிம்மமுகம் கவசம் நம்ம அணியறதன் மூலமா என்ன மாற்றம், ஜெய் புரோட்டெக்டர் தாயத்தை வாங்கி பயன்பெறுவதன் மூலமா என்ன மாற்றம்? நிச்சயமாம்மா. ஜெய் சிம்மமோக கவசம், ஜெய் புரோட்டெக்டர் தாயத்து. முதல் சிம்மமோக கவசம் என்பதை முதல் நமக்கு கொடுத்தா. அந்த சிம்மமோக கவசம் வாரந்தோறும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்சிப்படுத்துகிறோம், நிகழ்ச்சியிலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ காட்டுறோம் பாருங்கள். அந்த சிம்மமோக கவசத்தில் உங்களுக்கு அம்பாளுடைய முக்கியமாக அவள் நமக்கு கொடுத்த 108 ரத்தின பஸ்பங்கள் உள்ளடக்கப்பட்டது. நம்ம பிள்ளைகளை முத்தே ரத்தினமே வைரமே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இல்லையா? எல்லா பிள்ளைகளும் அப்படி ரத்தினமாகவே ஜொலிக்கிறது இல்லை. அதுக்காக எல்லா பிள்ளைங்களும் கெட்டவங்க இல்லை. ஆனால் அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த முடியல. சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்காது, படிப்பில் தோல்வி, அது இதுன்னு பார்த்து தற்கொலை மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, வீட்டை விட்டு போயிடுறது, வேறு ஏதோ விஷயத்தில் தவறான பிள்ளைகளோடு சேர்ந்துடுறது, அப்படி மாறிடுறாங்கல்ல. இந்த சிம்மமோக கவசத்தை அணிந்தாலே பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்ற எண்ணம் வந்துடும். அன்னை ஜெய்பிரத்திங்கிரா கூட இருக்கான்ற எண்ணம் வந்துடும். அன்னை அவள் பார்த்துக்கொள்வாள். நம்ம பயம், ஒரு பக்தியோடு கலந்த பயம் வரும். அப்படியே தவறு செய்ய மாட்டோம். அப்போ ஆபத்து வரும்போது இப்படி தொட்டாலே போதும், அன்னை நம்மளை புரிஞ்சுப்பா. எவ்வளோ பேருக்கு ஆபத்தில் வருபவளையை போட்டினா ஆபத்தில் வந்து அந்த சிம்மமோக கவசம் காப்பாற்றிருக்கு. தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, விரக்தியான வாழ்க்கை உள்ளவர்கள் அணிந்து கொண்டால் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்ல முடியும் சிம்மமோக கவசம். ஜெய் புரோட்டெக்டர் தாயத்து என்பது கண் திருஷ்டி, பில்லி சூன்யம் ஏவல் போன்ற விஷயங்கள்லேருந்து நம்மளை தடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ எத்தனையோ பேருக்கு கண் திருஷ்டி இருக்கும், தெரியவே தெரியாது. அந்த கண் திருஷ்டி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுக்கிட்டே வரும். அது அந்த கண் திருஷ்டி சேர்ந்தாலே உங்களுக்கு ஒரு 100% வந்துச்சுன்னா செய்வினை விட மோசமானது கண் திருஷ்டி. அனுபவத்தில் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த கண் திருஷ்டி எப்படி நீக்கிறது? கண் திருஷ்டி வரும்போதே உள்ளே நிறைய இருந்தால் நீங்கள் ப்ரொடெக்டர் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சரியாக போச்சுன்னா சந்தோஷம். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ப்ரொடெக்டர் போட்டால் ஈஸி, இனிமேல் கண் திருஷ்டி வராது. இருக்கிறவங்க போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கழியும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? செய்வினை இருக்கா, கண் திருஷ்டி இருக்கா, எது அதிகமாக இருக்குது? கண் திருஷ்டி மட்டும் இருந்தால் இது பாட்டுக்கு போயிடும். கண் திருஷ்டியோடு செய்வினை அளவுக்கு வந்துச்சுன்னா இது ஒன்று போட்டால் 10 அப்புறம் யோசிச்சு பார்க்கணும். அது நீங்கள் போட்டு பார்த்து உணர்ந்து நீங்கள் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. அப்போ இது ரெண்டும் அணிந்தால் பரிகாரத்துக்கு நிகராக சமமாக இது வேலை செய்யுது. புரியுதா? ஒரு சிம்மமோக கவசம் போட்டு சரியாக போயிடும்னா ஓகே. அவங்களுக்கு 20 சிம்மமோக கவசம் போடணுன்னா எப்படி இருக்கும்? அது பரிகாரத்துக்கு போகணும். ஒரு ஜெய் புரோட்டெக்டர் தாயத்தை போட்டு சரியாக போகுதுன்னா சந்தோஷம். அவங்களுக்கு ஒரு 40 ஜெய் புரோட்டெக்டர் தாயத்துனா எப்படி இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி வேறு இருக்குது. நீங்கள் இதை போட்டு இந்த இரண்டும் அணிந்து வெற்றி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோக்கு அவளை நம்பி அணிந்து கொள்கின்றீர்களோ நிச்சயமாக மாற்றத்தை எத்தனையோ பேர் கொடுத்துருக்கா. ரெண்டும் சேர்ந்து அணிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை அடையலாம். சிம்மமோக கவசம் அணிந்தவர்கள் முதலில் அடுத்த கட்டமாக ஜெய் புரோட்டெக்டர் தாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் எதையுமே அணியவில்லைனா முதல் ஜெய் புரோட்டெக்டர் தாயத்தை அணிந்து கொண்டு அப்புறம் சிம்மமோக கவசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டும் சேர்த்து அணிந்து கொண்டு அன்னையின் ஜெய்பிரத்திங்கிற பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் கலந்து கொண்டால் நீங்கள் அந்த தாயத்தையும் அந்த புரோட்டெக்டர் ரீசார்ஜ் பண்ணுறீங்க மாதம் மாதம். எப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு சக்தி, அன்னையின் சக்தி உங்கள் கூடவே இருந்து வழி நடத்தக்கூடியதான் ஜெய் சிம்மமோக கவசம், ஜெய் புரோட்டெக்டர் தாயத்து. சரியா? சிம்மமுக கவசம் மற்றும் ஜெய் புரோட்டெக்டர் தாயத்து இரண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, அதை அணிவதனால் என்னென்ன மாற்றங்கள் வரும்ங்கிறது அழகான முறையில சொன்னீங்க. நிச்சயமா அடியார்கள் பயன்படுத்திப்பாங்க. ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. சுவாமி வணக்கம். ஜெய் பிரத்யங்கரா நேரம். பேர் சொல்லுங்க. மேடம் பேர் வந்து ஜான்ஸ்ராணி மேடம். எங்க இருந்தம்மா? மயிலாடுதுறை மாவட்டம் மேடம். சுவாமி கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம். சாமி வணக்கம்மா. ஜெய்ஜி டிவில பார்த்தோம் சாமி. சரி சொல்லுங்கம்மா. புதிதா நிகழ்ச்சி பாக்குறீங்க இல்லையா? ஆமா சார். சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு வந்து புஷ்பவதி பேருங்க. சரிம்மா. வயது 35. சரிம்மா. பாப்பாவுக்கு இன்னும் மேரேஜ் வரல சார். மாப்பிள்ளை எல்லாம். எத்தனை பிள்ளைங்கம்மா உங்களுக்கு?
அவங்களுக்கு 6 பொம்பளை பிள்ளைங்க. அதுல 2 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் 4 பேர் இருக்காங்க இல்லையா? ஆமா சார். இதுல நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இப்போ கூப்பிடுறீங்க. ராகுகால பூஜை வீட்டுல ஆரம்பிக்க முடியுமா? சரிங்க சாமி. தயவு செய்து செய்யுங்க. ஏன்னா பல பிரச்சனை 35 வயசு திருமணம் ஆகாம இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை புரியுதா? அது யார் சொல்லியும் பாழாது அந்த பிரச்சனைக்கு புரியுதா? அதனால அன்னை அவளை நினைத்தால் வீட்டில் ஒரு க்ஷணத்தில் மாற்ற முடியும். அவன் நினைத்தால் ஒரு க்ஷணத்தில் மாற்றி மாங்கல்ய பாக்கியத்தை கொடுத்துருவா. பூஜையை வீட்டில் ஆரம்பிங்க. எப்படி செய்யணும் அலுவலக நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் மற்றும் ஊர் பதிவு செய்து ராகுகால பூஜை பண்ணணும் எங்களுக்கு விளக்க அனுப்புங்கன்னு கேளுங்க. அனுப்புவாங்க. உங்களை அழைத்து பேசுவாங்க. தெரிந்து கொள்ளுங்கள். பூஜையை செய்துட்டு அம்மா கூடவே வழி நடத்துன்னு சொல்லி மாங்கல்யம் பொறன்னு வேண்டிக்கோங்க. உணர்ந்த பின்பு அந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும். மாதந்தோறும் ஒரு பிடி உணவு கொடுங்க. இப்போ மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. இல்லம்மா நான் சொல்றேன், திருப்பி கரெக்டா உள் வாங்கி சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. அவ்வளவுதான் வந்தாச்சு. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இதை வந்து யூடியூப்ல போய் பாருங்க. விளக்கங்கள் நிறைய இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. அந்த பெண்ணுக்கும் சொல்லுங்க. மங்களமகா சண்டி ஹோமம் 7ஆம் தேதி நடக்க இருக்கிறது நம்மளுடைய பீடத்தில். அவசியம் கூட வந்து நீங்களும் கூட்டுவாங்க. மஞ்சள் குங்குமம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு எடுத்துன்னு வந்து அவங்க கையால் ஹோமத்தில் கொடுங்க. ஹோமத்தில் செலுத்துவோம். 3 மாதத்துக்குள் நடத்தி காட்டுவாள். அதற்கு வழியை கொடுப்பாள். புரியுதா? நல்லா இருங்கம்மா. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்றைய உங்களுடைய பூஜை ஆரம்பிங்கள். சுவாமிகள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சுவாமிகள், இப்போ நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அஷ்டமி நடுநிசி ஹோமம், இந்த ஹோமத்துல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? இதுல நம்ம செய்ய இருக்கிற மிளகாய் சங்கல்பம், அதுவும் யாரெல்லாம் செய்யலாம்? இதனால் செய்யக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையில் என்னங்கிறதையும் சொல்லிடுங்க சாமி. நிச்சயமா. அஷ்டமி நடுநிசி ஹோமம் என்பது ஒரு மாபெரும் ஒரு விசேஷமான ஹோமம். இப்போ ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க, யாகத்தில் எனக்கு வந்து யாகத்துக்கு நடுவில் அம்பாளுடைய பாதம் 2 தெரியுதுன்றாங்க. என்ன அர்த்தம்? அந்த சக்தி அந்த யாகத்தில் பெற்றுக்கொள்கின்றாள். ஒவ்வொரு யாகத்தையுமே நான் இத்தனை மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க. நானும் சரிப்பா முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு வருவேன் எல்லார்ட்டையும். நமக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் யாராவது விஐபி வந்தால் கூட இத்தனை மணிக்குள்ளே முடிச்சிருப்பா வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே போன உடனே அவன் நினைக்கிறது அவன் நேரமே கிடையாது. ஆரம்பிக்கிறது ஒரு நேரம், முடிக்கிறது எங்கேயோ இருக்கும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் எப்படி உட்காந்துருப்பாங்க? மக்கள் உட்காந்துருக்காங்கன்னா அங்கே சக்தி, அந்த சக்தியை உணர்ந்து உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல அம்பாள் அமர்ந்து வரக்கூடிய அஷ்டமி நடுநிசி ஹோமங்கள் இதெல்லாம் அப்போ இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் ஏன் மிளகாய் சங்கல்பம் செய்யணும்? அம்மா நம்மளை அழிக்கணும்னு எத்தனையோ பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான். புரியுதா? நம்ம எல்லாருக்கும் நல்லவனாகவே இருக்க முடியாது. அப்போ யாருக்காவது ஒருத்தனுக்கு கெட்டவனாக இருப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளைகள் விரும்புகிறாங்கன்னு வச்சோங்களேன். இது வரைக்கும் அப்பாவாக இருந்தவர் இன்னிலேருந்து வில்லனாக மாறிடுவார். எப்படி? அந்த காதல் பண்ணுறவங்களுக்கு இது வரைக்கும் அப்பா எல்லா கேட்டதையும் வாங்கி கொடுத்தாரு. இப்போ ஒரு பைக் வாங்கி தரல, அந்த பையனுக்கு அப்பா வில்லனாக மாறிடுவார். எனக்கு பைக் வாங்கி தர வரைக்கும் உன்கிட்ட பேச மாட்டேன். இப்படி சின்ன விஷயங்கள். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்பாட்ட பணம் கேட்கலான்னு நினச்சிட்டு இருப்போம். கேட்டோடனே அப்பா இது வேண்டாம் அப்புறம் தரேன் தான் அவர் நல்ல விஷயத்தில் தான் சொல்கிறாரு. ஆனால் அன்னையிலேருந்து அப்பா வில்லன். புரியுதா? இது வரைக்கும் தாயாக தகப்பனாக இருந்தவர் இன்னைக்கு வில்லனாக மாறுறாங்க. எப்படி? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால் ஏற்படுது? ஒரு விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு வருதுன்னா, பிள்ளைகளே நம்மளை எதிர்ப்பாக நினைக்கிறாங்கன்னா வெளியில் எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். நீங்கள் செய்கிற தொழிலில் எதிர்ப்பு, நீங்கள் செய்கிற வேலையில் எதிர்ப்பு. அரசாங்க வேலையில் இருப்பாங்க, நம்ம மேலே போகக்கூடாது இன்னொருத்தன் நமக்கே செய்வான். நீங்கள் ஒரு பதவியில் இருக்கும்போது இந்த பதவி விட்டு நீங்கள் போகக்கூடாது, இல்லை அந்த பதவிக்கு அவன் போகணுன்ற எண்ணத்தில் நமக்கே கெடுதல் செய்வான். நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஒரு உள்ள எதுவும் வச்சுக்காம ஒரு சாமியை கும்பிட்டோமா, குலதெய்வத்துக்கு போனோமா, அப்படி யார் 9 தும்முக்கும் போகாமல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை தேடி வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பிடிங்க, கையில் எடுங்க. இவளை ஜெய் பிரத்யங்கிற அஸ்திரத்தை எடுங்க, வாங்க அந்த மண்ணை மிதிங்க, மிளகாய் சங்கல்பம் செய்யுங்க, எழுதி போடுங்க வெத்திரையில் உங்கள் பிரச்சனையை. நல்லதை எழுதுங்க. எனக்கு யாருன்னு தெரியல, காப்பாற்று, காட்டி கொடுப்பா. தெரிஞ்சா அவங்க பேரை எழுதுங்க. இவன் அழிக்க நினைக்கிறேன், என்னை காப்பாற்றின்னு எழுதுங்க. அவனை அழிக்குன்னு வென்றாதீங்க, நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவா. அப்படிப்பட்ட அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் மிளகாய் சங்கல்பம் விசேஷம். என்ன பிரச்சனை இருந்தாலும், வியாதி இருக்கு, வியாதி தீர்ணுன்னு வேண்டுங்க, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகணும்னு வேண்டுங்க, எழுதி போடுங்க. 3 மாதத்துக்குள்ளே நடக்குது. எதுவுமே முடியலையா வந்து அமைதியாக உட்காருங்க, குடும்ப சங்கல்பம் செய்யுங்க. எதுவுமே முடியல, அம்மா காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வேண்டுற சொல்கிற நேரத்தில் வேண்டுங்க. அக்னியை பாருங்க, ஜுவாலையை பாருங்க, அம்மா கூடவே வான்னு சொல்லி கடைசியில் அம்பாள் மேலே கலசத்தில் வைத்திருந்த பெரம்பை எடுத்து உங்கள் சிரசில் வைக்கிறேன். அதுதான் விசேஷம். அந்த கலசத்தில் அந்த யாகத்தில் வைக்கப்பட்ட கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலச நீரை எடுத்து அம்பாளுக்கு புரோக்ஷனம் பண்ணிட்டு
ஏன்னா அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அங்கே சக்தி இடம் இல்லை. இன்னும் கோயில் கட்டணுன்னே எல்லாம் நடக்கும். அங்கே வச்சு அந்த கலசத்தை எடுத்து அம்பாளுக்கு புரோக்ஷனம் பண்ணிவிட்டு 2 அம்பாளுக்கு மட்டும் உங்களுக்கு புரோக்ஷனம் பண்ணிட்டு அவள் மேலே வைத்திருந்த அந்த பெரம்பை எடுத்து உங்கள் சிரசில் வைக்கிறான். தலையில் வச்சு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் ஓட முடியும், தீய சக்தியும் ஓட முடியும், அனைத்தும் போடும். அது உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு இருக்கோ பொறுத்து இருக்குது. உடனே நடக்கும், சில பேருக்கு ஒரு 2 ஹோமம் தள்ளி போகும். அதனால் வாங்க, உட்காருங்க, பூஜையை பாருங்கள். வரும்போது ஒரு நுழைவட்டை மட்டும் போட சொல்கிறோம். புரியுதா? முதல் முறை வரவங்கெல்லாம் நுழைவட்டையோடு வாங்க, உங்கள் நன்மைக்காக. புரியுதா? பீடத்தின் நன்மைக்காக. நம்ம பீடத்துக்கு வரும்போது யாரும் தெரியும், தாய் வீட்டுக்கு வரும்போது இந்த வீடு நம்ம ஒரு வீட்டுக்கு வச்சுருக்கோம், ஆதார் கார்டு வச்சுருக்கோம், அது மாதிரி நம்ம பீடத்தின் அடியார்கள் ஒரு நுழைவட்டை. இதில் ஒரு தவறும் இல்லை, அதை அனைவரும் கடைபிடிங்கள். அதோடு வாங்க, அம்பாளை கும்பிடுங்க, நிம்மதியாக பாருங்கள், உங்கள் கஷ்டத்தை கண்ணீர் விட்டு கதருங்க. அடுத்த அஷ்டமிக்குள்ளேயே வாழ்க்கை மாறும். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வாழ்க்கை மாறும். நீங்கள் பிடிக்கின்றதை பொறுத்து இருக்கு. நீங்கள் அங்கே எப்படி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் மிளகாய் சங்கல்பம் செய்கிறீங்களா, குடும்ப சங்கல்பம் செய்கிறீங்களா, கம்முன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா, உங்களால் முடிந்ததே ஒரு காணிக்கை. பீடம், அம்பாளுடைய பீடம் எழும்பி வந்துகிட்டு இருக்கு, நிறைய வேலை இருக்குது. நான் இதுவரையும் யாரிடமும் திருப்பி கேட்கல, இப்போ கூட வேலை நடந்துகிட்டு இருக்கங்க. உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்யுங்க, எல்லாரும் செய்யணும். நம்ம பீடத்தின் அடியார்கள் சேர்ந்தாலே போதும், கோயில் கட்டிடலாம். உங்களால் முடிந்தவர்கள் 1 ரூபாய், உங்களால் முடிந்தவர்கள் 100 ரூபாய், அது உங்களுடைய இஷ்டம். 1000 ரூபாய், எல்லாரும் 100, 1000 வச்சாலே நம்ம கோயில் கட்டிட்டு போயிடலாம். யாரும் தர வேண்டாம், நம்ம அடியார்கள் ஒன்று சேருவோம். இந்த அஷ்டமிக்கு வாங்க, உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை கோயிலுக்கு செய்யுங்க. அது ஜெய் பிரத்திங்கரா பீடம் அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணுங்க. நீங்கள் வந்து பீடத்தில் வந்து கலந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை சாமி என்கிட்ட, நீங்கள் வாங்க, ஹோமத்தில் உட்காருங்க, அவளை உணருங்க, அவளை அனுபவிங்க, அவளால் பல 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 ஐஸ்வர்யங்களையும் பெறுங்க. உங்களால் முடிஞ்சது அவளுக்கு செய்யுங்க. என் ஜெய் பிரத்திங்கரா பீடத்தில் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், நீங்கள் மண்ணை மிதிக்கிறீங்களா, மிதிச்சோடனே எதுவும் நீங்கள் இந்த பீடத்துக்கு எதுவுமே செய்வேன். நீங்கள் அவளை உணருங்க. கடன் வாங்கி பீடத்துக்கு செய்யாதீங்க. நான் கேட்கல, பீடத்தை அவள் கட்டிப்பா, எனக்கு எப்போ ரூபத்தில் வந்து கொடுத்து அவள் ஏதோ பண்ணுவா. நீங்கள் முடிந்தால் மட்டும் கொடுங்க, முடிந்தவர்களை கொடுக்க வைங்க, பீடத்தை எழுப்பி விடலாம். வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்தே ஆகணும். புரியுதா? அதனால் அதுக்கும் துணையாக இருங்க. இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். புதிதாக பார்க்கின்றவர்களும் கலந்து கொள்ளலாம். ஒரே ஒரு கட்டுப்பாடு, நுழைவட்டை இருக்குது. இன்னொரு கட்டுப்பாடு, சத்தப்படுத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இந்த கட்டுப்பாடுகள்லாம் மதிங்க. நீங்கள் சத்தம் போட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு அது கேடு விளைவிக்கும். அதை நிகழ்ச்சியிலேயே சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்க தான் பீடம், நீங்கள் நல்லா இருக்க தான் யாகம். உங்கள் நன்மைக்காக வந்து நீங்கள் அவளிடம் வந்து குறையை கண்ணீர் மல்க சொல்லுங்க, கதருங்க. உங்களோட பக்கத்தில் வந்து நான் இருக்கேன் கண்ணு காட்டுவா, எப்படி கை தட்டுவா, நான் இருக்கேன் நம்ம உடம்பை தட்டி கொடுப்பா. அதை உணர்வீர்கள் அந்த பீடத்தில் வந்து அமரும்போது. அப்படிப்பட்ட சக்தி இருக்கும் இடத்தில் வந்து அமருங்கள், அழைத்து செல்லுங்கள். புதிதாக வந்திருக்கவங்க வாங்கி மடியில் வச்சுக்கோங்க, அவளை அழைத்து செல்லுங்க. நிச்சயமாக அஷ்டமி நடுநிசி ஹோமம் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை வழங்கி தீரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா சுவாமி? அஷ்டமி நடுநிசி ஹோமம் எப்போ நடக்க இருக்கு, அது என்ன மாதிரியான நாட்கள்லாம் வந்து கலந்துக்கணும், அதைத்தாண்டி மிளகாய் சங்கல்பம் யாரெல்லாம் செய்யணுங்கிறத அழகான தகவலை பதிவு பண்ணீங்க. தொடர்ந்து சுவாமி ஆலோசனை, இந்த ஆலோசனை யாரெல்லாம் எடுக்கணும், அது மட்டும் இல்லாம பரம ரகசிய பூஜை, இந்த பூஜையில யாரெல்லாம் கலந்துக்கணும், இதையும் தொடர்ந்து பரிகாரம் ஒன்று சொல்றீங்க இல்லையா சுவாமி? இந்த பரிகாரத்தையும் யாரெல்லாம் செய்யணுங்கிற விளக்கத்தை சொல்லிடுங்க. நிச்சயமாம்மா. அதாவது ஆலோசனை என்பது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நல்ல ஆலோசனை தருபவர் இருந்தால் அந்த பிரச்சனையே ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கணும் ஆலோசனை? நம்ம ஒரு விஷயம், ஒரு சாதாரணமாக குடும்பத்தோட ஒரு பயணம் மேற்கொண்டா கூட அதுக்குன்னு ஒரு டூர் ட்ராவல் ஏஜென்ட் பிளான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் கொடுத்து இங்கே இத்தனை நாள் இருக்கணும், இப்படி இருக்கணுன்றான். வாழ்க்கை பயணத்துக்கு வந்திருக்கமே, இந்த வயசில் என்ன பண்ணணும், இந்த வயசில் என்ன நடக்கும், இதெல்லாம் யார் சொல்லுவா உங்களுக்கு? ஒரு 10 நாள் போகிற டூருக்கே பிளான் போடுறீங்க, 7 நாள் போகிற டூருக்கே பிளான் போடுறீங்க. ஆனால் வாழ்க்கை என்னும் டூர் இது திருப்பி வராது. கண்டிப்பாக அப்படியே திருப்பி வந்தால் இந்த உயிரோடு இந்த உடம்பு இருக்குமா? இருக்காது. அது என்னவா பிறக்க போகிறோன்றது அடுத்த விஷயம். ஆனால் இந்த பயணத்தில் வந்திருக்கீங்க, இந்த பயணத்தை எப்படி வெற்றி பயணமாக மாற்றணும்? நீ பிறக்கும்போது ஏழையாக பிறப்பது, பிறக்கும்போது கோழையாக பிறப்பதெல்லாம் நம்ம கையில் இல்லை, நம்ம கர்ம வினை. ஆனால் இறக்கும்போது அப்படி பிறந்தோம்னா, ஒன்றுமே இல்லாமல் பிறந்தால் நம்மளை கேலி கிண்டல் நம் தலைமுறை பண்ணும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டாம். இந்த போகும்போது எதையுமே எடுத்துன்னு போக முடியாது, ஆனால் இந்த ஜெய் பிரத்திங்கராவை எடுத்துக்கொண்டு போக முடியும். எப்படி? இந்த ஆத்மாவோடு எதையும் எடுத்துன்னு போக முடியும். இந்த ஆத்மாவோடு நம்ம பூஜை செய்த பலன்களை எடுத்துன்னு போகலாம், புண்ணியங்களை எடுத்துன்னு போகலாம். இந்த ஜெய் பிரத்திங்கரா இந்த ஆத்மாவோடு வருவாள். அப்படிப்பட்ட ஆலோசனைகள்லாம் உங்களுக்கு கொடுத்து, எது வந்தால் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், தாங்கக்கூடிய சக்தி, பக்குவங்கள் கொடுத்து எல்லாமே சொல்லித்தரும். உங்களுக்கு அதுக்குண்டான கர்ம வினைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, ராகுகால பூஜைனா என்ன, பரிகாரங்கள்னா என்ன, எல்லா விளக்கங்களும் கொடுத்து அதை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆலோசனை எடுக்கிறத விட
இந்த வாழ்க்கையில் நான் இப்படி போகணும், இதுக்கு என்ன செய்யலாம்? என் பையன் டாக்டர் ஆகணும், நீட் படிக்க போகிறான், அதுக்கு என்ன? கலெக்டர் ஆகணும், அதுக்கு என்ன? பையனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு கர்மா அவனை தடுத்துரும். எல்லாரும் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியே வேலை பார்க்குறாங்க. டாக்டர் படிச்சுட்டு எத்தனை பேர் டாக்டராகவே இல்லாமல் இருக்காங்க? புரியுதா? ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு அதை விட்டுட்டு வெளியில் வேற்ற வேலையில் இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அது போயிடும். ஆனால் என்னவாகணுன்றதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் முயற்சி செய்து, நான் அதை விட என்ன சொல்லி இதெல்லாம் ஆகலாம், ஆனால் நீங்கள் வேண்டது என்ன தெரியுமா? அம்மா எனக்கு எதுவாகணுமோ அதை பிள்ளையை ஆக்கிவிடு, ஆனால் ஒழுக்கமாக இருக்கவை, ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கவை, இதை மட்டும் வேண்டிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து அத்தனையும் புரிய வைத்து கொடுப்பதான் ஆலோசனை. நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆலோசனை எடுத்து அதுக்குண்டான முறையான நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள் குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தால் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க? குடும்பத்தில் பெரிய மனுஷன், அப்பா அம்மா. எனது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்களுக்கு அத்தனை பேருக்குமே தாயாக அவளை பார்க்குறீங்க, தந்தையாக என்ன பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யார்கிட்ட ஆலோசனை எடுக்கணும்? தந்தையிடம், தாயிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். குருவாக பார்க்கின்ற என்னை நீங்கள் தாயாக தந்தையாக பார்க்கின்ற என்னிடம் வந்து ஆலோசனை எடுங்க. உங்களுக்கு உண்டான விளக்கங்களை உங்களால் எப்படி இருக்க முடியுமோ அப்படி கொடுத்து அதை வெற்றி அடைய செய்வது உங்கள் பொறுப்பு. அதற்குண்டான வழிவகை சொல்லித்தர அதுவே ஆலோசனை. பரமரகசிய பூஜை என்பது பாதகமலம் வச்சிருக்கோம், பரிகாரம் பண்ணியிருக்கோம், ஆலோசனை எடுத்திருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் பரமரகசிய பூஜை ஒரு விரத முறை கொடுத்து அதை வாழ்நாள் முழுதும் நீங்கள் செய்து கொண்டு வரலாம். ஒரு பிரச்சனை வரும்போது அதற்காக கொடுக்கலாம், அதுவே பரமரகசிய பூஜை. இது இரண்டுமே 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் வழங்கப்படுகிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரமரகசிய பூஜை கிழமைகள்லாம் கிடையாது, எல்லாரும் சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா உங்களுக்கு கொடுத்துரும், என்ன கிழமைனாலும் நீங்கள் வரணும். ஆலோசனை என்பது வெள்ளி சனியில் மட்டும்தான் வழங்கப்படும், அதை தெரிந்து கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டிருக்கீங்க, பரிகாரம் என்பது. பரிகாரம் என்பது நம்மளுடைய பரிகாரம் ஆயுள் தீர்க்கத்தை கொடுத்துவிடும், இது யாரும் கொடுக்க முடியாதுமா. பரிகாரத்தில் ஆயுள் தீர்க்கம் என்பது எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆயுள் இருக்கோ அது இருக்கும். ஆனால் சில பேருக்கு அற்ப ஆயுள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவளை பிடித்தால் அது மாறும். நமக்கு உடம்புக்கு தேவையான பஞ்சபூத சக்தி 7 நிலை சக்கரா பரிகாரங்கள் மூலமாக யாகங்கள் செய்யப்படுகிறது. அத்தனையும் செய்து உங்களுக்கு அதுக்குண்டான தாயத்து வழங்கப்படுகிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7 வயது 14 வயது 21 வயது இந்த வயது காலகட்டத்துக்குள் செய்துவிட்டால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாக இருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை 10வது வரைக்கும் நல்லா இருந்தான் சாமி, இப்போ மாறிட்டான். என் பையன் காலேஜ் போகிற வரைக்கும் நல்லா இருந்தான் சாமி, இப்போ மாறிட்டான். என் பொண்ணு வேலைக்கு போகிற வரைக்கும் நல்லா இருந்தா சாமி, இப்போ எங்கள்கிட்ட பேசுகிறதே இல்லை. எல்லாருக்கும் இப்போ தனி அறை, எப்படி வாடகை வீடாக இருந்தாலும் தனி அறை, அந்த அறைக்குள் போட்டு பூட்டிடுறாங்க. பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு தெரியல. பள்ளியில் இப்போ எல்லாருக்கும் ஆன்லைன் தான் கொடுத்தாங்க. முன்னாடி டைரியில் அனுப்புவாங்க, இப்போ டைரியில் மறந்துட்டாங்க, ஆன்லைன் தான். வாட்ஸ்அப்பில் தான் எல்லாம் வரும். அவங்க ஹோம்ஒர்க்கை பார்க்குறாங்களா, மெசேஜை பார்க்குறாங்களா, இல்லை சேட் பண்ணுறாங்களா நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. பிள்ளைகளுக்கு தெரியாது, 10வது படிக்கும் வரை, 12வது போகும் வரை, காலேஜ் முடிச்ச வரைக்கும் அவங்களுக்கு அந்த பருவ வயதுன் போது ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த பரிகாரம் என்பது ஒரு கட்டத்தில் அவங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். பரிகாரம் ஆயுள் தீர்க்கம் இருக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணத்துக்கு முன்னாடி செய்து கொடுங்க, உயர்கல்வி போகிறதுக்கு முன்னாடி செய்து கொடுங்க. பள்ளிக்கு கல்லூரிக்கு எல்லாம் பணம் கட்டுறோம், இத்தனை லட்சம் கொடுத்து நம்ம சீட்டு வாங்குகிறோம். ஐயா இந்த சீட்டில் இந்த வந்த சீட்டு நமக்கு மனித பிறவி என்ற சீட் கிடைச்சிருக்கு. இந்த பிறவியில் நம்ம இருக்கிற வரைக்கும், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்தோம், நம் நினைத்ததை அடைந்தோம், நல்ல முறையில் பெற்றோம் அப்படின்ற பேர் எடுக்கிறதுக்கு இந்த அமாவாசை பரிகாரம் என்போம் உங்கள் பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இது சொத்தாக கொடுங்க. அந்த பிள்ளைகள் இந்த சொத்தை நீங்கள் வச்சிருக்கிற சொத்தை பன்மடங்கு ஆக்குவாங்க, அதை விட கெட்ட பேர் எடுத்துட மாட்டாங்க. புரியுதா? அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாதந்தோறும் அமாவாசையில் செய்யப்படுகின்றது. நீங்கள் என்று பதிவு செய்தீர்களோ அன்றிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரம்னா என்னன்னு உடனே பரிகாரம் செய்யணும்னு கேட்காதீங்க. ஆலோசனை மூலமாக, பரமரகசியம் பூஜை மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் பரிகாரம். அதை தெரிந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை மாறும். 48 நாள் வரும், அடுத்து 90 நாள் வரும், சில பேருக்கு 248 நாள் வரும், சில பேருக்கு 290 நாள் வரும். எத்தனை நாள் வருகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அதை எப்படியெல்லாம் பிரித்து செய்யலாம் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்றாற்போல் செய்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வு நிச்சயமாக பெரிய மாற்றத்தை இந்த அம்பாள் வைத்ததுக்கு அப்புறம், மூலஸ்தான அம்பாள் வந்த பின்பு கொடுக்கின்ற பரிகாரம் இன்னும் மாபெரும் சக்தியை பெற்றுவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? நன்றி சுவாமி. நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டோம். அதில் முக்கியமாக இந்த ஆலோசனை, பரமரகசிய பூஜை, பரிகாரம், இந்த மூன்றும் எப்படி பண்ணணுங்கிறது ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை வழக்கம் போல கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா இந்த அஷ்டமி நடுநிசி ஹோமத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை பூஜை முறைகளும் ஹோமங்களும் உங்களுக்கானதுதான். வாழ்க்கையில் அனைவரும் சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக
என்பதால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றன. அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9052330000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81, மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.